தமிழ்நாட்டில் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் பெருவிழா இது வந்து திமுக வந்து எப்போவுமே இது விஷயத்தை கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருக்கோம். அதிமுக அவங்களும் ஃபார்மாலிட்டி கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வந்த தாவேகா கட்சி அவங்களும் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறாங்க. சமத்துவ கிறிஸ்மஸ் திருவிழா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கொண்டாடிருக்காங்க. முதல்ல நம்ம திமுகவில் இருந்து வந்துருவோம். நெல்லையில் வந்து முதல்வர் அவர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் முதல்வர் வந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இந்த சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது எங்களுக்கு காரணம் நாங்கள் வந்து மதசார்பற்றமற்ற ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் 2000 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. முதல்வரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? 2000 வருஷமா அதுவும் அவர் அந்த என்னது சரஸ்வதி நாகரிகம் அந்த மாதிரி பொருணை நாகரிகத்தோட வழக்கம் போல் திமுக வந்து கிறிஸ்தவர்களுக்கு என்ன செஞ்சீங்க, சிறுபான்மையினருக்கு என்ன செஞ்சீங்க, அதை பற்றி பேச வழி காணும். மீண்டும் அதே பாஜகவை முன்னிறுத்துகிற அந்த போயிட்டுருக்காங்க. அது போயிட்டு அதில் உட்காந்துட்டு பேசுகிறது தான் பார்க்குறோம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 வருடமாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கே 2000 வருடமாக என்ன போராடுறீங்க? தெரியலண்ணே. என்ன பிரச்சனை 2000 வருஷத்துக்கு முன்னாடி? முகலாயர்கள் ஆங்கிலேயர் கணக்கெடுத்தோம்னா 1000 வருஷம் போயிருது. சோழ மன்னன் எடுத்திங்கன்னா ஒரு 400 வருஷம் 8ஆம் நூற்றாண்டு போயிடுவோம். ஆமாம். கடல் கெட்டது சமத்துவ கிறிஸ்மஸ் விழா. அப்போ யாருக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாரு, யார் பேசுகிறாரு தெரியல. சோழ மன்னருக்கு முன்னாடி அப்படின்னு போனால் கிமு போனீங்கன்னா அசோக மன்னர் வரும். நீங்கள் யாருக்கு எங்கே போராடினீங்க? நீங்கள் போராடுற காலத்துலேயே போராடலையே. சுதந்திர போராட்ட காலத்தில் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? நீதி கட்சி தொடங்கின்னு சர் திவானு ராவ் பகதூர் பட்டத்தை இது பண்ணிக்கிட்டு ஆமாம் நீங்கள் அதை வச்சு சுற்றிட்டு இருந்தீங்க. சுதந்திரத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தலை. அந்த சுதந்திரத்துக்காக தனி மனிதனாக போராடி அதனால் பல தொல்லைகளை அனுபவித்து முதல் பத்திரிகையாளர் தன்னுடைய எழுச்சியான உரைகள், கட்டுரைகள், கவிதைகள் மூலிமா மக்களை திரட்டியிருந்த பாரதியாரை இன்றைக்கி சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டு அவர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவரை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து 2000 வருஷமாக போராடினா இந்த உருட்டு இருக்குது பாருங்கள். கீழடிக்கு வாருங்கள் பிரதமரே,